Brikenstock Sandals அதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி உள்ள சாண்டல்ஸ். அதை விட பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்தியாவில் இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா ரிப்பேர்ஸ்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அவங்களோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்குங்கிறத அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல்ஸ்லாம் வந்து அப்புறம் இங்கே நான் வாங்கியிருக்க மாடலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கீசே. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாங் ட்ரெடிஷன் வந்து இருக்குது. சின்ஸ் 1774 பிரிக்கன்ஸ்டாக் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். 1774 ஜோஹன் ஆடம் அப்படிங்கிற காப்லர் ஜெர்மனியில் சின்னதாக ட்ரெடிஷ்னல் ஷூ மேக்கிங் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் 1896 அவரோட கிராண்ட்சன் கோனார்ட் பிரிக்கன்ஸ்டாக் இவர் வந்து ஃப்ளெக்சிபிள் ஃபுட்பெட்டை வந்து சாண்டல்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1964 காரல் பிரிக்கன்ஸ்டாக் ஒரு ஃபுல் சைஸு சாண்டலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதுதான் இந்த கம்பெனி வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் என்னென்ன சைஸில் வந்து சாண்டல்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வாங்கியிருக்கேன் பார்த்திங்களா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 6000 வருது. இந்த நான் பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா இன்னும் எல்லாத்துக்கும் வந்து சூட் ஆகுற மாதிரி இருக்குங்கிறதுக்காக. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பிரிக்கன்ஸ்டாக் குளோபல் சேல்ஸ் GMHB. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சாண்டல்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறத எப்படி வந்து பார்க்குறீங்கன்னா, இங்கே வந்து மேட் இன் ஜெர்மனி அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கால் இருக்க மாதிரி ஒரு சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சைஸஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு 4 டிஜிட் அந்த நம்பர்ஸ் வந்து என்கிரேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாண்டல்ஸில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிரிக்கன்ஸ்டாக். இங்கே அப்புறம் சைடில் வந்து இருக்கும். கீழே கூட பார்த்திங்கன்னா பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த சாண்டல் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா, இவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த சாண்டல்ஸை வந்து போட்டுட்டு வந்து நடக்கிறோன்னா நமக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருக்கணுங்கிறதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபுட்பெட்டே பார்த்திங்கன்னா நம்ம காலில் வந்து கரெக்டாக உட்கார்ற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டோ கிரிப்பு, அதுக்கப்புறம் இங்கே உள்ள ட்ரான்ஸ்ஃபர்ஸு, லாங்கிடியூனல் சப்போர்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது பார்த்திங்களா இந்த ஹீல் மவுண்ட்டு, இது கூட பார்த்திங்கன்னா நம்ம காலில் அப்படியே கரெக்டாக அப்படியே மவுண்ட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இந்த சாண்டல்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்த்தோபெடிக் சாண்டல்ஸ்னு கூட சொல்லலாம். நம்ம இதை போட்டுக்கிட்டு நடக்கிறப்ப நம்ம கால் வலி எதுவும் வராத மாதிரி கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக போட்டுட்டு நடக்கிற மாதிரி தான் இந்த சாண்டலே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு சாதாரண சிம்பிள் டிசைன் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் காலில் வந்து போட்டுட்டு நடக்கிறப்ப அப்புறம் வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அந்த மாதிரி தான் ஒரு டிசைன் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இந்த சாண்டலோட ஃபுட்பெட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம காலோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கால் அந்த சாண்டல்ஸில் வியர் பண்ணோன்னே நம்ம கால் வந்து கரெக்டாக பதியணுங்கிறதுக்காக 4 நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா கார்க்கு, லேட்டெக்ஸு, ஜூட்டு, லெதர். இந்த பிரிக்கன்ஸ்டாக் சாண்டல்ஸில் பார்த்திங்கன்னா இன்னொரு கம்ஃபர்டபுளான விஷயம் என்னென்னா, இவங்க யூஸ் பண்ணுற அந்த சைஸ் கைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்க மாதிரி. சில இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்லலாம் பார்த்திங்கன்னா 6, 7 அந்த மாதிரி தான் சைஸஸ்லாம் வந்து இருக்கும். இதில் இவங்க யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 6, 6.5, 7, 7.5 அந்த மாதிரியெல்லாம் வந்து சைஸ் வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு வாங்குறப்போ உங்களுக்கு வந்து காலில் வந்து அக்யூரேட்டாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இந்த சாண்டல்ஸ் வந்து. எனக்கு வந்து 7.5 சைஸ் தான் வந்து, அதனால பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சில இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா 7 இருக்கும், இல்லாட்டினா 8 இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அக்யூரேட்டாகவே 7.5 அந்த மாதிரிலாம் கூட சைஸ் வந்து கொடுக்குறாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா லெதர் மெட்டீரியல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலில் ஸ்வெட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
சாண்டல்ஸை நான் வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா கம்ஃபர்டபுளாகவே போய் கால் நல்லா அந்த ஃபுட்பெட்டில் வந்து சீட் ஆகுது. இதனால் என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம நடக்கிறப்ப ஸ்லிப் ஆகாது, அதுக்கப்புறம் கால் வலி வராதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.